தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிரடியாக இனி உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார். அதை விட மிக முக்கியமாக பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் உடல் பகுதியை கொண்ட கேதுவும் பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் ராகு சுகஸ்தானத்தில் இருந்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் எதை செய்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறாருங்க. ராகு கேது பெயர்ச்சி அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இறுதி தருவாயில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் பொதுவாகவே 6இல் இருப்பது இவ்வளவு சாதகமான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது. அவர் அடுத்த மாதத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் நுழைய போகிறார். 6இல் இறுதியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஆனால் உலகின் எந்த மூலையில் இருந்து கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி, ராசியின் அதிபதியான குரு உள்ளிட்ட கிரகநிலைகளின் அமைப்பால் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாது. அதே போன்று திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட சில அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகுவதோடு உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இது போன்ற நிகழ்வுகளை உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சூழல் உருவாகிறது. ஆனால் இந்த மாதத்தின் இறுதியிலிருந்தே மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் துவக்கத்திலிருந்தே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் 6இல் இருப்பதால் உறுதியாகவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் குறையும். வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் சில விரயங்களை மேற்கொண்டாலும் கூட கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். உபரி வருமானம் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சந்திரனும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பல நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்வித காரிய தடையும் இன்றி சிரமமும் இன்றி சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 7.5 சனியை காட்டிலும் அர்த்தாஷ்டக சனியில் பெரிய அளவிலுக்கான சிரமம் ஏற்படாது. அவர் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் 3இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி. எனவே பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சனி பகவான் 3இல் இருந்தாலும் 4இல் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. அதே போன்று பொருளாதார சிக்கல்கள் மட்டுமல்ல, திருமண தடை, புத்திரபாக்கிய தடை போன்றவையும் ஏற்படாது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்வதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 3இல் நுழைவது, கேது 9இல் நுழைவது வெற்றிக்கே உரித்தான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவின் பெயர்ச்சி முழுமையாக நடைபெறவில்லை என்றாலும் இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான பலனை சந்திப்பதால் நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம். தங்களுடைய வாழ்வில்
முதல் கிரகமான ராகு கேது மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயம் பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடும். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் 7ஆம் இடத்தில் 7ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகு 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பிலும் இந்த மாதத்திற்கு பிறகு 9லும் நுழைய போகிறார். செவ்வாயினுடைய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் இல்லாத அமைப்பில் வலம் வந்த செவ்வாய் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் பயிற்சியை சந்திக்கிறார். எனவே உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கல்யாண வாய்ப்புகள் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுங்க. பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மிக பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவருடைய இந்த மாறுதல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதோடு மட்டுமல்லாது விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே வெற்றி இந்த வேளையில் வந்து சேரும். சூரியன் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் சஞ்சரித்த நிலையில் அவர் 6ல் உச்சம் பெறுகிறார். சூரியனினுடைய அமைப்பு உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமை உயருங்க. இந்த தருணத்தில் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான காரிய தடையுமின்றி சிறப்பாக கைகூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைக்குங்க. நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல், புதிய தொழில்நுட்பத்தை கற்றல் போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக கைகூட போகிறது. சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் துவக்கத்தில் 4லும் அதற்கு பிறகு 5ல் நீச்சம் பெற்றும் இறுதியில் 6லும் அமர போகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு அடுத்தடுத்து நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பதோடு கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கதறி கதறி அழக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் சற்று மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சர்வதோஷம் நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும்